ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோல்டு சீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங்ஸுங்கிறது நம்மளுடைய ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க நம்மளுடைய கோல்டு சேவிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நான் கொண்டு போயிட்டு உடனே விற்கணும் இல்லை அடகு வைக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கோல்டவே சேவ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் இப்போ இருக்கிற ரேட்டில் நினச்ச நேரத்தில் தங்கம் எல்லாம் வாங்க முடியாது. அப்படிங்கும்போது கோல்டு சிட்டு தான் நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். அதாவது கோல்டு சிட்டு கட்டி தான் என்னால் தங்க நகை வாங்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு மாதமும் அதுக்காக எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் கரெக்டான சிட்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற பற்றி ரொம்பவே கவனமாக பார்க்கணுங்க. ஸோ அது மாதிரியான விஷயங்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கோல்டு சீட் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு கவனிச்சிட்டு அப்புறம் கோல்டு சீட் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுடைய பணத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே சமயம் நல்ல ஸ்கீமில் நல்ல கடையாக செலக்ட் பண்ணி சிட்டு போட்டால் நல்லாவே கோல்டு சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 10 விஷயம் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிச்சிட்டு தாங்க கோல்டு சீட்லேயே ஜாயின் பண்ணுவேன். ஸோ அதை உங்ககிட்ட இந்த வீடியோ மூலமாக நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நகைச்சீட் போட போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயமாக பார்க்குறது என்னென்னா, நம்ம சிட்டு போடுற தங்க நகைக்கடை செலக்ட் பண்ணுறது தாங்க. எந்த நகைக்கடையில் நம்ம கோல்டு சீட் போட போகிறோம், நம்ம சிட்டு போடுற கடை நல்லா நமக்கு தெரிஞ்ச கடையாக இருக்கா, ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல அந்த கடை இருக்கா அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் அங்கே நகை எடுத்துருக்கிறதுக்கு இல்லை சிட்டு கட்டுறதுக்கான ஏதாவது ஃபீட்பேக் சொல்கிறாங்களா, இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த கடையில் நான் நகை எடுத்தேன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் நிறைய கொடுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கவனிச்சுட்டு ஒரு கடையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எவ்வளோதான் அது பெரிய கடையாக இருந்தாலும் பெரிய கடைன்னு பேருக்காக மட்டும் போயிட்டு நம்ம கோல்டு சீட் போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு கடை பெரிய கடையாக இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம கோல்டு சீட் போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சிட்டு போடுற கடை பற்றி பர்சனலாக நம்மளுக்கு என்ன தெரியும், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த கடை பிடிச்சிருக்கா, நிறைய பேர் நல்ல விதமாக ஃபீட்பேக் சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நகைச்சீட் போடுறதுக்கு கடையை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் நீங்கள் எந்த கடையை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கடையில் தங்கத்துடைய தரம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறதும் பாருங்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த கடையில் நகை எடுத்தோம், கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணணும், கருத்து போச்சு, இல்லை கலர் மாறிடுச்சு, செம்பு கலர் ஆகிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களா இல்லை பர்சனலாக நீங்கள் அந்த நகை கடையில் நகை எடுத்து உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ தங்கத்துடைய தரம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. அதே மாதிரி நம்ம அந்த கடையில் எடுக்கிற நகையை தரம் செக் பண்ணிவிட்டு வாங்குகிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியம் தங்கத்தோட தரம். ஸோ நீங்கள் சிட் போடுற கடையில் தங்கத்தோட தரம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி சிட்டு போடுங்க. அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இல்லாமல் உங்கள் மனசுக்கு திருப்தி ஆகிற மாதிரி கடையை செலக்ட் பண்ணி கோல்டு சிட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண கடையில் நகைச்சீட் போடுறதுக்கு முன்னாடி அங்கே நிறைய டிசைன் இருக்கா அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு 11 மாதமாக ஒரு நகை கடையில் போயிட்டு நம்மளுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கட்டுறோம். அப்படி கட்டி முடிச்சுட்டு நம்ம போய் நகை எடுக்க போகிறப்ப நிறைய டிசைன் இல்லை, ரொம்ப ஓல்டு மாடலாக தான் இருக்குது, இல்லை பர்டிகுலராக ஒரு சில டிசைன் மட்டும்தான் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஒரு சில கடைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட் போடுறோன்னா அந்த சிட்டு ஸ்கீம்னு தெரிஞ்சுக்கிட்டாவே ஒரு குறிப்பிட்ட ட்ரே மட்டும்தான் காட்டுவாங்க, இதில் உள்ள நகை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற கடைகளை எல்லாமே அவாய்ட் பண்ணிவிடுங்க, சிட்டு போடாதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்றும் அந்த பணத்தை தேவையில்லாத ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலை. நம்மளுடைய பணம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், அதை இன்வெஸ்ட் பண்ணி வாங்க போகிறோம் அப்படிங்கிற போது நமக்கு பிடிச்சது தான் நம்ம செலக்ட் பண்ணணும்.
அவங்க இல்லை நீங்கள் இந்த ட்ரேயில் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான கடையை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயங்க. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று நம்ம வந்து நிறைய பார்த்து எடுக்கிறதுக்கான டிசைன் வந்து அந்த கடையில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப டிசைன் கம்மியாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும். இவ்வளோ ஆசையாக சிட்டு கட்டினோம், இப்போ வந்து இவ்வளோ கம்மியான டிசைன் தான் இருக்குது, இதில் வந்து நம்ம வேண்டாம் விருப்ப ஒரு டிசைனை எடுத்துகிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஷாப்பை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ சிட்டு போடுற கடையில் நிறைய டிசைன் இருக்கா அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. இது மூணுமே நீங்கள் சிட்டு போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மாக நீங்கள் செலக்ட் பண்ண கடையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு கட்டி முடித்ததுக்கு அப்புறம் இந்த 3 விஷயம் செட் ஆகலைன்னா அப்செட் ஆகிடுங்க மனசு. இதனாலேயே தேவையில்லாத ப்ராப்ளம் எல்லாமே வீட்டில் வரும். ஸோ இதெல்லாம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயமா எவ்வளோ அமௌண்ட்டு மந்த்லி கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒரு மாதம் நீங்கள் ஒரு ஆர்வத்தில் கூட போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5000 நான் கட்டுறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கு அடுத்து வந்து உங்களால் அது வந்து ரெகுலராக கட்ட முடியல அப்படிங்கும்போது அந்த சிட்டு ஸ்கீமுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ நம்மளால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை வந்து ரெகுலராக மந்த்லி இந்த அமௌண்ட் கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம இருக்கிற பிளேஸை விட்டுட்டு வேறு ஊர்களில் இப்போ திருச்சியில் இருக்கேன் அப்படின்னா, திருச்சியில் உள்ள நகை கடைகள் எனக்கு வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியும். நான் நம்பி வந்து அங்கே வந்து சிட்டு போடலாம். பின்னாடி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் நான் கிளம்பி டக்குன்னு நேரில் போய் பார்த்து அவங்கக்கிட்ட நான் கேட்கலாம். எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே நான் மதுரையிலையோ இல்லை கோயம்புத்தூர்லேயோ போடுறேன் அப்படின்னும் போது அங்கே உள்ள சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் கடையில் வந்து சிட் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோமோ நம்மளுக்கு நியர்பையில் எது பெஸ்ட்டான கடையோ செலக்ட் பண்ணி அங்கே வந்து சிட்டு போடுங்க. கண்டிப்பாக அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போது கடையை எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணணும்னு அப்படின்னு பார்த்தோம். இனி சிட் ஸ்கீமில் உள்ள விஷயங்களை எப்படி செலக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடையில் போயிட்டு நீங்கள் சிட் ஸ்கீம் டீட்டெயில் கேட்குறீங்க அப்படிங்கும்போது அங்கே நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பணம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நிறைய கொடுப்பாங்க. அதில் வேஸ்டேஜ் இருக்குல்ல, அது எந்த கடையில் 100% ஃப்ரீன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் சிட்டு போட்டு நகை எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நகைக்கு 100% வேஸ்டேஜ் இல்லை அப்படின்னு ஏதாவது ஸ்கீம் இருந்துச்சுன்னு கேட்டு அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இதை விட ஒரு பெனிஃபிட்டான விஷயம் வந்து எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இது மாதிரியான ஒரு ஸ்கீம் இருக்குன்னு பார்த்து போடுங்க. இல்லை 100% வேஸ்டேஜ் ஆஃப் வந்து கொடுக்கலனா நெக்ஸ்ட்டு வந்து 18% வேஸ்டேஜ் ஆஃப் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஸ்கீம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமில் 18% வரைக்கும் இருக்கிற நகை வந்து எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 23% வேஸ்டேஜ் ஜுவல்ல எடுத்தீங்க அப்படின்னா 18% லெஸ் பண்ணிடுவாங்க. மீதி உள்ள 5%க்கு மட்டும் வேஸ்டேஜ் பே பண்ணி நம்ம வந்து ஜுவல் வாங்குற மாதிரி இருக்கும். 100% வேஸ்டேஜ் ஸ்கீம் வந்து நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இல்லைன்னா 18% ஆஃப் வந்து மோஸ்ட் எல்லா ஏரியாலையுமே இருக்குது. ஸோ வந்து இந்த ஸ்கீமை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சிட்டு போடுங்க. இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீமு. அதான் வந்து இந்த ஸ்கீம் வந்து மோஸ்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மந்த்லி கட்டக்கூடிய பணத்தை வந்து தங்கமாக வர வைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி போயிட்டு நான் ஒரு அமௌண்ட் கட்டுறேன் அப்படின்னா இன்றைக்கி தங்கத்துடைய விலை என்னவா இருக்கோ அதுக்கு எந்த மாதிரியான கிராம் வந்து தங்கமாக வர வைக்க முடியுமோ அதை வந்து வர வச்சு கொடுப்பாங்க. 2 ஆப்ஷன் கொடுக்குற கடை எல்லாமே இருக்குது. ஒன்று வந்து ஒரு பக்கம் வந்து பணமாக வர வச்சு கொடுப்பாங்க, ஒரு சைடில் வந்து தங்கமாக வர வச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபைனலாக எது வந்து ஓகேவாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். பணமாக வர வச்சதா இல்லை கோல்டாக வர வச்சதா எதில் பெனிஃபிட் அதிகமாக பார்த்து நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கீம் இருந்தால் செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ண கடையில் சிட் ஸ்கீமுக்கு ஏதாவது கிஃப்ட் அமௌண்ட்டு இல்லை கிஃப்ட் கொடுக்குறாங்களா இல்லையான்னு கேட்டு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக எல்லா ஸ்கீமுக்குமே கிஃப்ட்டு இல்லை கிஃப்ட் அமௌண்ட்டு பெனிஃபிட்டுன்னு இருக்கும்.
அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கும் நம்மளுக்கு ஆஃபர் கொடுத்தாலுமே கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லாத கடையில் வந்து நீங்கள் சிட்டு போடாதீங்க. ஒரு சில கடையில் கஸ்டமர் சர்வீஸ் நல்லாவே இருக்காது, நல்லா எடுத்து காட்ட மாட்டாங்க, ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவாங்க, சிடுன்னு இருப்பாங்க. அப்படிங்கும் கடையில் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து நகை எடுக்க முடியும். கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கிற ஷாப்பை செலக்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. அதுக்கடுத்து ஃபோன் ஆப் சர்வீஸ் பண்ணுறது, அதாவது ஃபோன் ஆப்பில் நம்ம சிட்டு கட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த சர்வீஸ் வந்து இருக்குதா அந்த சிட்டு கடையிலன்னு கேட்டுக்கோங்க. ஆப் மூலமாக நம்ம மந்த்லி சிட்டு கட்டுற அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. ஏன்னா கோல்டு ரேட்டு என்றைக்கு கம்மியாகுதோ அன்னைக்குன்னு பார்த்து வந்து நம்ம சிட்டு கட்டிக்கலாம். இதே நம்ம கடையில் போய் கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, கோல்டு ரேட்டு என்றைக்கு கம்மியாகுதுன்னு பார்த்து நம்மளால் கட்ட முடியாது. நம்ம போகிற அன்னைக்கு கட்டிட்டு வந்துடுவோம். அன்றைக்கி கூட இருந்தாலும் அந்த அமௌண்ட்டு தான் நம்ம கட்ட முடியும். அதே ஆப் மூலமான என்றைக்கு கம்மியாகுதோ நம்ம ரேட்டு செக் பண்ணிகிட்டே வந்தோன்னா கம்மியாகிற அன்னைக்கு டக்குன்னு கட்டி விட்டுடலாம். கம்மியாகிற அன்னைக்கு கட்டும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மில்லிகிராம் வந்து சேர்த்து ஆட் ஆகும். ஓகேங்க, அந்த ஆப்ஷன் வந்து இருக்குதான்னு கேட்டுக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஷாப்பில் வந்து ஆப்லேயே பே பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சிட்டு போடுற கடையிலையுமே கேட்டு விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் வந்து சிட்டு போடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கவனிக்கணும், எப்படிலாம் நம்ம பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் பெனிஃபிட்டு, அந்த மாதிரி டீட்டெயிலெலாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். ஏன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் எல்லாமே வந்து ரெடி கேஷ் கொண்டு போய் கோல்டு வாங்குறதுங்கிறது நடக்காத விஷயங்க. நடக்காத விஷயம் மீன்ஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ சிட்டு போட்டு எடுக்கிறது தான் நம்மளுக்கு எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும், பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.